ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர்ஸ் லேண்ட். இன்றைக்கி நான் பம்ப்கின் சாஸ் எப்படி செய்கிறேங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லக்கூடிய க்ரீமி பாஸ்தாவும் எப்படி செய்கிறதுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது 1 கப் அளவுக்கு பம்ப்கின் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 7 பூண்டு எடுத்துக்கோங்க. பட்டர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணி பட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம பூண்டை போட்டுடலாம். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதனால் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணணும். இப்போ பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த பம்ப்கின்ஸ் எல்லாம் போட்டுடலாம். பம்ப்கினும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதனால் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. ஈஸியாக வதக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பம்ப்கின் கிட்டத்தட்ட நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா ஹாஃபாக பாயிலும் ஆயிடுச்சு. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த பம்ப்கின்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பம்ப்கின்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்ச மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேனில் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பாப்ரிக்கா ஆட் பண்ணிக்கோங்க. பாப்ரிக்கா இல்லாதவங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு. இப்போ 2 to 3 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பம்ப்கின் சாஸ் இப்போ ரெடி. அடுத்ததாக நம்ம க்ரீமி பாஸ்தா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாஸ்தா குக் ஆகிறதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடணும். அதுலேயே 1 ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கணும். இப்போ நம்ம பாஸ்தாவெல்லாம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ 12 நிமிஷத்துலேயே குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த பம்ப்கின் சாஸ்லேயே கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்காக நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நல்லா க்ரீமியாகும் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணால். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரோஸ்மேரி இலைகளை கொஞ்சமாக கிள்ளி போடுறேன். ரோஸ்மேரி லீவ்ஸ் நல்ல அரோமா கொடுக்கும். அதே நேரத்தில் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வெந்த பாஸ்தா எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பாஸ்தா மசாலா இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. இப்போ நம்மளோட பாஸ்தா வித் ரோஸ்டட் பம்ப்கின் சாஸும் ரெடி. ஸோ நான் இப்போ டாப்பிங்க்கு லாஸ்ட்டாக கொஞ்சமாக சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தூவி விடுறேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் மேலே போட்டு விட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.